ஃப்ரெண்டோட தம்பி மேரேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சண்டே மேரேஜ்க்காக என்னோடய சாரியை ப்ளீட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ப்ளீட் பண்ணி வச்சு கட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. எல்லாருமே பட்டு சாரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு, காலையிலே போயிட்டோம். நாங்கள் போய் உட்காந்துட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டில் போய் தாலிக்கிட்டெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க மாடியில். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் கூட நின்று நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், பொண்ணு மாப்பிள்ளை கூட. இது தவிர அவளோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கேக்லாம் வந்து கட் பண்ணி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க. கடையநல்லூரில் முன்னாடி இருந்த மாதிரி வந்து இப்போ நிறைய விஷயம் மாறி போச்சு. இந்த கேக் கட்டிங்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் லஞ்சு சீக்கிரமே சாப்பிட உட்காந்தாச்சு. நெய்ச்சோறு, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு சாம்பார் எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பாயசமாக குடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே வந்து வீட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு மெதுவாக ஈவினிங் ஒரு 6 o'clock 5:30க்கு கிளம்பிட்டோம். 2 நாள் கல்யாண வீட்டு சாப்பாடு கொஞ்சம் ஹெவி அப்படின்றதுனால அன்றைக்கி டின்னருக்கு வந்து அம்மா வந்து மத்தியானம் கருவாட்டு குழம்பு பலாக்கொட்டை போட்டு பண்ணியிருந்தாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டேன்.